செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்கும் எழுதிக்கும். அது என்ன மைத்துக்கள் தான் இதுக்கு முன்னாடி என் செக்கில் ஆட்டல. அப்ப பழமைக்கு திரும்புறான், எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான், கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புறான். கலப்படம் வேணாங்கிறான். நீ பாலில் தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில் பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா? மாட்டேன். சாதி பெருமை கொலை பண்ணி போடுவேன். எதில் ஒன்றிலுமே சாதி பிரிதொன்றை கலக்க விரும்பாத என் இன சொந்தங்கள் மசாலாவில் பொடியில் கலக்க விடுறதில்ல, எதுலையுமே பாலில் கலக்க விடுறதில்ல, எண்ணெயில் கலக்க விடுறதில்ல, எதுலையுமே அரிசியில் பருப்பில் எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்லை. ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து 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 பேசுது. அது எப்படி? அது எப்படி? சொலகளை அரிசி போட்டு கல்லில் ஒவ்வொரு நெல்லுக்கடையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீங்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியிலிருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தெரியாமல் பேசிட்டேன், பஸ் சொல்லிட்டேன். அண்ணன் இந்த பேருந்துன்னு கொஞ்சம் டீ இல்லை தேநீர் கொடுங்க, போய் திரும்பி 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 வரணும். அது எப்படி சீமான்? நீங்க அப்ப அது எதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியது? ஏன்னா பழகிருச்சு, நாக்கு பழகிருச்சு. என்னை கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? திருத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம். பேசி பேசி பாரு, வரல திரும்பி வா. தவறி வந்துருச்சு, திரும்பி வா, திரும்பி வந்து சொல்லு. இப்ப நாங்க எப்படி சொல்றோம்? ஒளி வாங்கி தமிழ் சொல் என் மக்களிடத்துல இருந்து மங்கி போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஒளி வாங்கினா தம்பி, அதுக்கு வேற வழி இல்லாம அறவட்டத்துக்குள்ள மைக் போடுறோம் பாருங்க. கொஞ்ச நாள்ல மைக்குனா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னா, நீங்க எந்த ஜில்லான்னு கேட்டான். நீங்க எந்த ஜில்லா? ராமநாதபுரம் ஜில்லாவா, சேலம் ஜில்லாவா? ஜில்லா சத்து என்னாச்சு? நாகரிகமாச்சு. எப்படி? எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டுக்கிட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? இப்போ என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்லை. ஏன்? எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம், எந்த மாவட்டம் என்று வந்தது. சீமான் நாம் தமிழர் என்ன சாதிச்ச? எல்லாரும் தொலைக்காட்சியில் லைவ் தான் போட்டான். இப்போ யாராவது போடுறான பாரு, என்னால் நேரலை. எல்லாரும் என்ன போட்டாங்க? தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்தது என்றார்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் வந்தோம். எதற்காக வந்தோம்? தமிழ் மீட்சியுறவே வந்தோம். ஏன் வந்தோம்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற தாத்தா தேவனைய பாவாணர் சொற்களை வாசித்தோம், சிந்தனையை படித்தோம், வந்தோம். பரப்புரையானது, பிரச்சாரம் பரப்புரையானது. இவ்வளவுதான் மாற்றம். வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். படமே முழுக்க தூய தமிழ் சொற்கள் தான். அதில் நான் உன்னை நேசிக்கிறேன்னு வரும். விமர்சனம் என்பது ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது. ஒரு பத்திரிகை எழுது, ஒரு இதழ் என்னை விமர்சிக்குது. ஐ லவ் யூ என்று வந்திருக்கணுமா? அந்த இடத்துல நேசிக்கிறேன் என்று வருதான். நான் அங்கே அண்ணன் காசி ஆனந்தன் போய் சொன்னேன், அண்ணா இப்படி என்ன எழுதியிருக்காங்கண்ணே, அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு யோசிச்சு பாரு. அப்போ நாங்கள் எல்லாம் படப்பிடிப்பில் ஒன்றா உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு இருப்போம். புதிதாக யாராவது ஒருத்தர் வந்துடுவார், அவர் கொஞ்சம் ரைஸ் கொடுங்கம்பாரு. அந்த பரிமாறாரில் சாப்பாடு போட மாட்டார், போயிட்டே இருப்பார். அவன் பார்ப்பான், எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் சாதம் கொடுங்க, அப்பவும் போட மாட்டார், போயிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுவான், சோறுன்னு கேளு அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் சோறு கொடுங்க, போய் அவர் அவர் சோறை வைப்பார். அதுலேருந்து அவர் என்ன முடிப்பார்? சோறு கேட்டால் தான் இங்கே கிடைக்கும், சாதம் கேட்டால் ரைஸ் கேட்டால் கிடைக்காது. இவ்வளவுதான் மாற்றம். பெரிய வித்தையாது. மாறாது என்று சொல்லை தவிர எல்லாம் மாறி இருக்கு. நீ மாறு, நான் மாறுறேன், மாற்றுவோம். நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கணும். இதான் அண்ணல் காந்தியடிகள் கற்பித்திருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. மாற்றம், மாறுதல் உன்னிலிருந்து, என்னிலிருந்து,
என் மண்ணிலிருந்து நாளை இந்த நாடு, இந்த உலகம் மாறும். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தீரே, இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம், காப்பியங்கள், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளிவிட்டு விட்டு போக முடியாது. உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. உலகத்தில் எல்லாராலும், எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டென்றால் அது தண்ணீர் மட்டும்தான், தத்துவங்கள் இல்லை. அது சீமான்லாம் சொல்றது. நான் சொல்றேன், 4 பேர் கேட்டான், அப்புறம் 40 பேர், 4000 பேர், 4 லட்சம் பேர், அப்புறம் 17 லட்சம் பேர், அப்புறம் 32 லட்சம் பேர். நாளைக்கு அது 1,25,00,000 பேரா மாறும்போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும். இந்த மாதிரி என் தாய்மொழியை கொன்னுட்டு ஒரு விளம்பர பலகை ஸ்ட்ரீட் இருந்துரும். தெரு தெரு அவனி, நோ நோ நோ, அவனி இல்லை, நிலச்சாலை, நிலச்சாலை, எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு, பிளாட்ஸ் அடுக்ககம். வரல, நாம் பிரபாகரன் மகன் இல்லடா. இதை செய்யறதுக்காகவே நாங்கள் வந்தோம். எதற்காக வந்தோம்? இதற்காகவே வந்தோம். இது என் நாடு, என் நிலம், என் மொழிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கும் இல்லை. இது என் நாடு. பிரான்ஸுக்கு வந்தா பிரெஞ்சு படிச்சுட்டு வரணும், இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் வந்தா இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும், வட இந்தியாவில் ஹிந்திக்காரன்ட்ட வேலை பக்கம் ஹிந்தி படிச்சுட்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும். வர்றான்ல பாரு, ஒரு சீக்கியர், பஞ்சாப் சீக்கியர், தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார். 99 மலர்களின் பேரையும் சொல்வார். இருக்காது, வலையொலியில் இருக்கு. நீயான ஆனால தம்பி கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில வட இந்தியாவில் வந்த பெண்கள், நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை இழிவு என்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள், எங்க அப்பா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம், அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும், படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாட்களை ஒப்புவித்தது இருக்கு. நீ என்ன போட்டு பாரு, நீ அண்ணன் சொன்னதை போட்டு பாரு. அந்த இடத்துல தமிழன் தமிழ் மக்கள் மானம் இருந்தா விஷத்தை குடிச்சியில் தூக்கணும் போய் செத்து போகணுங்களா? ஒரே ஒரு கேள்வி தான், கண்ணாடிக்கு முன்னாடி, என் தாய்மொழியை நான் பேசாம வேற யார் பேசுவா? இதாண்டா நீ எடுக்க வேண்டிய முடிவு. அவ்வளவுதாங்க. எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற? இவன் வந்தா முதல்ல என் மொழியை கொல்லுவான். எப்படி கொன்னா? பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், சமணத்தை அழிச்சான், பிராகிருத மொழியை அழிச்சான். இப்ப என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான், என் தாய்மொழி அழிக்க போறான். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக. எல்லா சைவ மடத்து வாசலையும் எழுதியிருக்கும். இவனை படிச்சுட்டு, சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. சரிடா, விடுறா. திருமால் யாரா? நீ எடுத்துக்கிட்டா, சரி எடுத்துக்க. ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியில பாடப்பட்டது? இப்ப தெரியாத திருமால் யாருன்னு? மால் என்றால் கருப்பு. நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையை அழைக்கணும். திருமால் பெருமாள்னு அழைச்சேன். கருப்பு, கண்ணன் கருமை நிற கண்ணன்னா கருப்பு. இப்ப அவன் யாரு? ஆண்டாளி பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்கு? இப்ப இது யாரு? ஏன் அது 63 நாயன்மார்ல யாரா ஒருத்தன் பிறமொழிக்காரன்? ஏய் சொல்லு, எந்திரிச்சு டக்குன்னு சொல்லு. யாரு? 63 பேரும் என் பேரு. பன்னீர் திருமறை பாடியவன் யாரு? தேவாரம் திருவாசகம் பாடியது யாரு? திருப்புகழ் பாடியவன் யாரு? திருமுறாற்றுப்படவன் பாடியவன் யாரு? இப்ப முருகன் சிவன் யாரு? அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட, தமிழ்ல மந்திரம் புரியாதுன்ட்ட. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே என் வந்தோம் சிவன். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் முருக பெரும்பாட்டன். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்ட்டா நீ நம்பிட்ட. இப்ப என்ன சொல்லணும்? அவன் என் தமிழ் இறைவன், அவனுக்கு தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும். தேவாரம் திருவாசகம் பாடணும். எப்படி பாடணும்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி பாடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க பாடணும். ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகல் அணையன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும். திருவாசகத்துக்கு உருவாகாதார் உருவாசகத்திற்கும் உருகார். மனிதனே உருவான்னு ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க.
சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்கிற மந்திரம் ஒன்றும் புரியல. என்னதாண்டா சொல்கிறாங்க?